ஹாய் மக்கா, ஸ்டடி வித் ரம்யா சீரிஸோட டே 5 தான் இது. இன்னைக்கு சித்திரை 1 அப்படிங்கிறதுனால காலையிலே பார்த்தீங்கன்னா கை நீட்டத்தோட தான் இந்த நாள் எனக்கு ஆரம்பிச்சு. முன்னாடி எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது காலையிலே எந்திரிச்சு நேரமே குளிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே தெருவில் எல்லாருமே எங்களுக்கு கை நீட்டம் தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா பல பிள்ளைகளுக்கும் வந்து கை நீட்டம் கொடுப்பாங்க. அந்த கை நீட்டம் வாங்குறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த காசை சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எல்லாம் பண்டை வாங்கி தின்னுக்கிட்டே வீட்டுக்கு வருவோம். ஆனா இப்போ உள்ள பிள்ளைகளை பாருங்க, பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு கூட தெரியாது. எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. எனக்கே இப்ப தெரியுது பார்த்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் எங்க ஸ்ட்ரீட் வந்து அவ்வளோ ஆக்டிவா இருக்கும். காலில இருந்து ராத்திரி வரைக்கும் நாங்கெல்லாம் ஃபுல்லா ரோட்ல தான் இருப்போம். ரோட் மீன்ஸ் எங்களுக்கு ஒரு குட்டி ஸ்ட்ரீட், அதனால ஃபுல்லா கடந்து வெளியில தான் வந்து விளையாடிட்டே இருப்போம். வீட்டுக்கே வர்றதுக்கு அது கிடையாது. ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற பேர்ல ஏதாவது டிராயிங்கோ டிவியோ என்னத்தையோ ஃபோனோ ஏதோ ஒன்று நோண்டி அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்களே தவிர 4 பேர் கூட பேசணும், 4 பேர் கூட விளையாடணும் அப்படிங்கிற விஷயமே அந்த பிள்ளைங்களை விட்டு மாறிடுச்சு. நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா தப்பு சரி அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளேயே நான் வரல. அது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒவ்வொரு வயசு இருக்கு பார்த்தீங்களா, இந்தந்த பருவத்தில் இந்தந்த விஷயங்களை அவங்க என்ஜாய் பண்ணணும்னு இருக்கு. அந்த என்ஜாய்மெண்ட்டே இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குலாம் இருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு லீவு வரணும், எப்போடா லீவ் வரும்னு சொல்லி அந்த நாளுக்காக எண்ணி எண்ணி காத்து இருப்போம். அப்பதான் பார்த்தீங்கன்னா வெளியில ரோட்ல கிடந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போதான் பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்க, லீவ் முடிஞ்சாச்சுன்னா ஊர்லேருந்து எங்கள் அக்கா வருவாங்க அப்படின்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க பிள்ளைகள் எல்லாம் 4 செவத்துக்குள்ளேயே இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படி பிள்ளைகள் வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டாலும் நான் உனக்கு ஃபோன் தாரேன், நீ வீட்டுக்குள்ளே இரு, வெளியிலலாம் போவாண்டான்னு சொல்லி பேரண்ட்ஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது நான் ரியல் லைஃப்பில் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே அதெல்லாம் நடக்கு பார்த்துக்கோங்க. நான்லாம் கூப்பிடுவேன், வா கொஞ்ச நேரம் வெளியில் வா, என் கூடயாவது வந்து பேசுங்க, என் கூடயாவது வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அப்படியும் பிள்ளைங்க வந்து வரதுக்கு பிள்ளைங்க தயாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து தயாராக இல்லை. இது வந்து பேரண்ட்ஸோட மைண்டை நம்ம சொசைட்டி அப்படி மாற்றிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 தெரு இருக்குது. 5 தெருவில் இருக்கிற பயல்களும் சரி பிள்ளைகளும் சரி எப்படா லீவ் வரும் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். லீவ் வந்ததும் பார்த்தீங்கன்னா 5 தெருவில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே எங்கள் தெருவுக்கு தான் வருவாங்க விளையாடுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் எங்கள் தெரு. அதனால தான் என்னமோ தெரியல பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு அதாவது எனக்கே பர்சனலாக ஏதாவது ஒரு விஷயம் யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னா எங்கள் தெருவில் இருக்கிற பிள்ளைங்களை இப்போ நான் பார்க்குறது கூட கிடையாது. ஆனால் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தைரியமாக என்னால் வந்து பேச முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசில் அவங்க கூட கனெக்டடாக இருந்திருக்கோம். இப்போ எல்லாரும் வேலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு மாறிட்டாங்க. நிறைய பேர் ஊர்லேயே இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள பார்த்து சந்தித்து பேசுகிற அளவுக்கு நமக்குமே சமயம் இல்லை. அப்படின்னாலும் ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட உரிமையாக பேசுகிற அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு நம்ம அப்படி ஒன்றா வளர்ந்ததுனால அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது பார்த்துக்கோங்க. சரி, பின்ன இன்னைக்கு நான் என்ன படித்தேன் அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் படித்த காரியம் வந்து ஐஎன்எம் தான் படித்தேன். உங்களுக்கு தெரியும் ஐஎன்எம்க்கு வந்து சார், அதாவது விவிடிஎன்பிஎஸ்சி சார் வந்து அவுட் சோர்ஸ் புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேராசிரியர் கா வெங்கடேசன் சாரோட புக்கை வந்து பேஸ் பண்ணி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லைன் பை லைன் கவர் பண்ணி. ஸோ அந்த புக்கை தான் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் நான் படித்து தான் வச்சுருந்தேன். ஸோ அகைன் ஒருக்க ரீரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஐஎன்எம் புக் தான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், விவி சாரோட புக்கை படித்த எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இந்த புக்குமே இருக்குது பார்த்துக்கோங்க. பின்ன எனக்கு என்னென்னா இது லைன் பை லைன் கவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஓகே, இந்த புக்கை படித்தாலே போதும், பேராசிரியர் கா வெங்கடேசன் சாரோட புக் வந்து கவர்டு அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த புக் ஆல்ரெடி நான் வந்து பேராசிரியர் கா வெங்கடேசன் சார் புக் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே இந்த புக்கில் இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சி பார்த்துக்கோங்க. ரெண்டையுமே படிக்கிறனால எனக்கு தெரியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஎன்எம்க்கு விவி சாரோட புக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறேன். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் 30+ டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு டாபிக் தான் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. நீங்கள் படிக்க ஆரம்பித்தா உங்களுக்கே வந்து அந்த புரிதல் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஐஎன்எம் ஸ்கூல் புக் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கில் வந்து நீங்கள் ரொம்ப திக்கி திணறி வந்து படிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏதாவது 1-2 புதுசாக இருக்குமே தவிர, கூடி போனால் ஒரு 10 புதுசாக இருக்குமே தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே, நான் ஏற்கனவே இது அங்கே படித்தேன், ஏற்கனவே இதை நான் இங்கே படித்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுலாம் நான் படிக்கலை. ஜென்ரலாகவே எனக்கு ஐஎன்எம்மும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஈஸியாக தான் எனக்கு போச்சு. இன்ஸ்டாகிராமில் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு லிப் ஷேட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோஸை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த லிப் ஷேடு. ஸோ அது யார் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆர் மீட்டிங் சம்திங் எதுலையோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அந்த ஷேட் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரல் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அது யாரோடது எப்படி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு மீஷோவில் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது, லோ பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே வீடியோ தான் வந்துட்டு இருந்து. ஸோ அதை பார்த்ததும் நமக்கும் ஆசையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஷேட் இன்றைக்கி எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதே குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்தேன், எப்படா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு நான் வெளியில் போகிறேன், ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு பத்திரமா பொத்தி வச்சுருக்கேன். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ஷேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி காமிக்கேன். எனக்கு சீரியஸாக பிடிச்சிருந்துச்சு. நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கினேன். ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அதை Day 4 வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஷெடியூல் 2 என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷெடியூல் ஃபுல்லாகவே எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஐஎன்எம்க்கு அவுட்சோர்ஸ் ஒரே ஒரு டாபிக் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்க ஃபுல்லாகவே பார்த்தேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்துச்சு. எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே அது மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு சொல்ல போயாச்சுன்னா. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்கள், Day 2 படித்த எல்லாத்தையுமே கூட இருக்க நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் ஐஎன்எம் அவுட்சோர்ஸில் ஒரு டாபிக் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நல்லா என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு கூடயே தான் என் டைம் ஸ்பெண்ட் ஆச்சு.